அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு கிரேவி செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக கிடைக்கக்கூடிய மொச்சை வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இங்கே பச்சையாக கிடைக்கல அப்படின்னா வந்து நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய மொச்சையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொச்சையை வந்து முதல்ல நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மொச்சப்பயிறு அது கூட சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். நல்லா வெந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே வேக விட்டுலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொச்சப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மொச்சப்பயிரை வந்து தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கசக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட நம்ம சோம்பு கறி மசாலா பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சப்பயிறு அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிறு சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்த போதுமானது. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் விருப்பமுள்ள கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மிதமான தீயில் அப்படியே வேக விட்டுலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். திரும்ப கலந்து விட்டு அப்படியே மூடி விட்டுலாம். மொச்சப்பயிறு வந்து ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு. நம்ம கிரேவி மட்டும் கொஞ்சம் நல்லா ஓரளவு தயாராகிற வரைக்கும் நம்ம அப்படியே மிதமான தீயில் அடுப்பில் விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஆமாம் ரொம்ப கட்டியாக வந்துடும் அப்புறம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மொச்சப்பயிறு கிரேவி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்து கூடவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.